எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறப்ப ப்ராப்பரா பட்ஜெட் போடலனா ஒண்ணு அந்த வீடு பாதியில நிக்கும், இல்ல கடன் வாங்கி தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க எதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்ரூவல், இபி, வாட்டர் கனெக்ஷன், இது ஒரு ஸ்டேஜ். சோ செகண்ட், பில்டிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன செலவாகும், அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல என்ன வரும் என்ன வராது அப்படிங்கறத கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சம்ப், செப்டிக் டேங்க், அடிஷனல் பேஸ்மெண்ட் ஹைட், கூல் ரூஃப் டைல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதுல சேர்த்து கொடுத்திருக்காங்களா இல்ல தனியா கொடுத்திருக்காங்களா? சப்போஸ் தனியா கொடுத்திருந்தா அதுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்கிக்கணும். தேர்ட், இன்டீரியர். என்னதான் நம்ம பார்த்து வீடு கட்டினாலும் இன்டீரியர் பண்ணாதான் நம்ம புது வீட்டுக்கு போனா நல்ல ஃபீல் தரும். சோ இன்டீரியருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பார்த்து வச்சுக்கோங்க. வீடு கட்டுறது மட்டும் செலவு இல்ல, இதை தாண்டி கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சி, பர்னிச்சர் வாங்கி போடுறதுல இருந்து எல்லாமே செலவு இருக்கும். சோ என்னென்ன செலவுங்கிறது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டோம்னா எந்த கடனும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா வீடு கட்டி முடிச்சிடலாம். வீடு கட்டுறதுக்குன்னு பட்ஜெட் பிக்ஸ் பண்ணியாச்சு, பட் அதுல இருந்து 10-12% வரைக்கும் சர்ப்ளஸ் அமௌண்ட் கையில வச்சுக்கிறது எப்பயுமே சேஃப்.